வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்ப்போம்னா விடாமுயற்சி டீசர் தான் பார்க்க போகிறோம். அப்பா எத்தனை வருஷங்க, எத்தனை வருஷம் எல்லாருக்கும் இது ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து ஒரு ஒரு அப்டேட்டுக்கு எத்தனை வருஷமாக காத்துன்னு இருந்தோம். ஒரு சைலண்டாக திடீர்னு வந்து இருக்கு. அதுவே சர்ப்ரைஸாக தான் இருக்குது. சரி வாங்க நம்ம பார்த்துட்டு பேசுவோம். அர்ஜுன் ஏய் மியூசிக் சாமங்க. லீனா விடாமுயற்சி. ஏய் டீசர் சூப்பராக இருந்ததுங்க. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ட்ரீட் தான். நல்லா இருந்தது. ஆனால் எல்லாமே ரொம்ப மைல்டாக இருந்தது. ரொம்ப என்ன சொல்கிறது, தாம் தூன்னு இல்லாமல் ஒரு மாதிரி சட்டிலாக போச்சு. நல்லா இருந்தது. அப்புறம் அஜித் சார் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோன்னும் போது நம்ம நிறைய எதிர்பார்ப்போம். அந்த எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்லாம். இது ஒரு ஸ்மைல் கிடையாது. ரொம்ப சீரியஸா, கன்ஃப்யூஸ்டா, ரொம்ப யோசனையில அப்படியே காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பெருசாக மேக்கப்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நார்மலாக மேக்கப் இல்லாமல் நடிச்ச மாதிரியே இருந்தது. அப்படியே ராவா இருந்த மாதிரி தான் இருந்தது. யாருமே பாலைவனத்தில் அப்படி தானே இருக்கும். அது நல்லா ஆமாம். இருந்தது. அப்புறம் அர்ஜுன் சாரும் இவங்களும் 2வது படம் இது. அஜித் சார் அவங்க 2 பேரும் இப்போ மங்காத்தாக்கு அப்புறம் நடிக்கிறாங்களா, அதில் வந்து சேர்ந்து கோல்மால்லாம் பண்ணி ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இது அப்படியே ஆப்போசிட் நினைக்கிறேன். ஸோ அப்போ கண்டிப்பாக 2 பேரும் ஃபைட்லாம் வரும். நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து ஆரோவை அப்படி காட்டுறப்போ அவர் தான் மெயின் வில்லனாக இருப்பார் அப்படிதான் நினச்சேன். இப்போ அர்ஜுன் காட்டுறப்போ கொஞ்சம் அப்படியே இதுவாகுது. இது என்ன இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்ற மாதிரி இது. சரி இப்போ குழப்பிக்க வேணாம். ஏன்னா 8 வருஷம் கழிச்சு வந்ததே இது. நம்ம இன்னும் வந்து எதுவும் பேசணும்னு தோணுது. அப்படியே பார்ப்போம். ட்ரைலர் வரப்போ கூட நம்ம அது பார்த்துக்கலாம் என்ன தெரியுதான்ட்டு. ஆரவ் கூட இதுக்கு முன்னாடி பண்ண படம் ஒன்று, அது பேர் ஞாபகம் இல்லை. அதெல்லாம் சூப்பராக பண்ணார். அந்த சீரியஸ் ரோலு கொஞ்சம் வில்லனா அதெல்லாம் பண்ண நல்லா சூட் ஆச்சு. அப்போ இதுலேயும் வந்து அவரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்கும். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோடு, அந்த பாலைவனம், அந்த ரோடு அங்கே தாங்க காட்டுறோம். இது நம்ம பார்த்தோம் அந்த ஆக்சிடென்ட், அந்த கார் எல்லாமே அங்கே. ஸோ இதை வந்து மையப்படுத்தியே ஏதோ இருக்குது. அந்த இடத்துல ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து அந்த இதுதான் அந்த என்ன புழுதிலேயே தான் நடக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வெளியே அப்பப்போ காட்டுற மாதிரி தான் இருக்குது. பட் மொத்த கதையும் வந்து அந்த இடத்துல தான் ஏதோ நடக்கிற மாதிரி ஒரு தெரியுது பார்க்கறதுக்கு. அப்புறம் எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அது என்ன சொல்கிறது, அந்த பாலைவனம் அந்த அந்த இதுவும் கரெக்டாக சூட் ஆச்சு. அது இவர் போலீஸ் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அண்ட் உள்ள வெளியே ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பெரிய சம்பவம் எதுவும் இருக்குது. கதை என்னன்றது நம்மளால கெஸ் பண்ண முடியல. இப்படி தான் இருக்கும்லாம் சொல்ல முடியல. அது என்ன வேணா இருக்கலாம். இந்த இடத்துல ஏன் அது மெயினாக நடக்குதுன்றது வந்து தெரிய வரப்பலாம் உங்களுக்கு தெரியும். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஆனாங்க நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம்ல. இப்போ வந்து விஜய் சாரும் இல்லைன்னும் போது, நிறைய படமும் என்னடா ஒன்றும் கொடுக்கலன்னும் போது, இதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது எல்லாருக்கிட்டுமே. அப்பா இந்த படம் என்னவா இருக்குன்னு பார்க்கறதுக்காக. ஸோ நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் பயம் தாங்க இருக்குது. ஏன்னா வந்து நம்ம பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே தொடர்ந்து என்னென்ன ஆகிட்டு இருக்குன்னு ஒரு ஒரு பீதி இருக்குது. இது தப்பு சொல்லல. பட் அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. இதுவும் போச்சுன்னு வச்சு கடைசி நம்பிக்கை அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. வரிசையாக வந்து டாப் ஸ்டார்ஸ் எல்லாத்துமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு ஏதோ ஒன்று போயிட்டு மிஸ் ஆகிட்டே இருக்காது. அது இதுவாது கிளிக் ஆகணும், இதுவாது இத்தனை வருஷம் வெயிட் பண்ண, எல்லாமே பல வருஷம் வெயிட் பண்ணி தான் வருது. அதே மாதிரி இதுவும் பல வருஷம் வெயிட்டிங் தான். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னா அஜித் சார் படத்தில் அவரோட படம் வரும்போது பெரிய ஆர்ப்பாட்டமே இருக்காது. ரொம்ப சைலண்ட்டாக
ஒரு ஹைப் ஏத்துறது, இது அது அப்படின்னு ஒரு எந்த ஒரு ட்ராமா அப்படி எதுவுமே இருக்காது. பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். அந்த மாரி இருக்கும். அதுமாரி டீசர் பார்த்தீங்கன்னா, ஒரு டயலாக் கூட வரல. அஜித் சாரோட வாய்ஸ் தான் ஒரு ஒரு இதுல நம்ம வந்து அது ஆ. வெயிட் பண்ணுவோம். ஒரு டயலாக்காவது வரும். பட் இங்க எல்லாமே வந்து என்ன சொல்றது? வெறும் எழுத்துக்களா தான் இருந்தது. அதேமாரி எனக்கு அந்த மியூசிக்ல வந்த அந்த வாய்ஸ் அது ஸ்டைலிஷ்ஷா இருந்தது. எப்பவுமே வந்து நம்ம ஆளுங்க பாடுற மாரி இருக்குமா அந்த ஒரு லைன். இது வந்து ஃபாரினர் பாடுனா எப்படி இருக்கும்? ஸ்டைலிஷ்ஷா இது. முயற்சி அப்படின்னு அந்த ஒரு ஒரு இழு வரும் அது. அது இருந்துச்சு. அது நல்லா இருந்தது. ஆனா டீசர் செமங்க. ஆனா வந்து ரொம்ப மைல்டா இருக்கறனால நம்மளால எதுவுமே கெஸ் பண்ண முடியல. கெஸ் பண்ண முடியாம தான் வச்சிருக்காங்க. எதையுமே கண்டுபிடிக்க கூடாதுடா அப்படின்ற மாரி வச்சிருக்காங்க. பார்க்கலாம். ட்ரைலர் அப்போ வெயிட்டிங். அதுலயாவது ஏதாவது நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஓகே. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.